செம்மையா இருக்கு இது. அங்கேயே வாங்கி அங்கேயே ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டிச்சிங் எடுத்து வச்சிருக்கிறேன் மட்டுமே சேர்த்து. அதில் எவ்வளோ போட்டிருக்கு? நல்லா இருக்குப்பா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு குட்டி விலாக் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப செம டேஸ்டான ரெசிபீஸ், கொஞ்சம் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த திங்ஸ்லாம் வாங்கணும். ஐ மீன் நான் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜெயச்சந்திரன் போனதே இல்லை, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஒரு ரெசிபியோடு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, அந்த ரெசிபி லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வழக்கமாக வீட்டில் எப்போயும் பார்த்தீங்கன்னா குழம்பு, ரசம் அண்ட் வந்து 2 காய் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு பிரியாணி அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் அந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் நிறைய வெரைட்டிஸ் பிரியாணி போட்டிருப்பேன். அது யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஐ மீன் அதாவது நம்ம ரெசிபி அப்படின்னு போட்டோம்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் பிரியாணி அண்ட் அதுக்கு தொக்கி இப்படியே போடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நம்ம பிரியாணிலாம் போடுறதுலாம் ரொம்ப ரேரு. எப்போவுமே நான் நிறைய அந்த குழம்பு வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஷேர் பண்ணுவேன். வந்து அந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி பொடி, தொகையல் ரெசிபிலாம் கூட போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஏதாவது அந்த குழம்பு ரெசிபியோ இல்லை அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஆனால் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான என்னோட ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் பிரியாணி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கத்திரிக்காய் தொக்கு வந்து கடை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போகிறோம். ஸோ ரெடி பண்ணலாம் வாங்க. மஷ்ரூம் வந்து நல்லா தோலாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 2 பாக்ஸில் ஒரு 1.5 பாக்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். வீட்டில் ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃபைன், இது க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து முக்கியமாக அதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ மசாலா பொடி, அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரைச்சி நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து. வீணாகாமல் நமக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது குக் பண்ணணும்னா எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, சோம்பு, கொஞ்சம் வந்து கசகசா, பட்டை, கல்பாசி எல்லாமே சேர்த்து பொடி பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அது ரெடி ஆகிட்டே இருக்குடி, ஒரு 2 மினிட்ஸ் டி. இஞ்சி பூண்டு நல்லா வந்து அந்த வெங்காயம்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் அண்ட் கொஞ்சமாக பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். எப்பவுமே ஹோம்மேடாக அந்த பிரியாணி பவுடர் அரைச்சி வச்சுருப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் ரெடி பண்ணி. நெக்ஸ்ட் அந்த பிரியாணி பவுடர் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது இப்போ கடையில் வாங்கின பொடி தான் சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். ஸோ அந்த ஜீரக பொடி வந்து மெயின் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற ஜீரக பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா
இந்த உப்பு வந்து ஜஸ்ட் இந்த மசாலாவுக்கு சேர்கிறதுக்கு தான். நம்ம தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ வேணுமோ நம்ம உப்பு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசா வதங்கினதுக்கு அப்புறம் பச்சையாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருக்கேன். இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். இந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ சரியாக ஒரு 4 விசில் வந்து விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆகா, வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அடியிலலாம் ஈவனாக வந்து வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம், இல்லைனா தம் போட்டுடலாம். ஸோ நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்குது. நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க. கொஞ்சம் கூட குழையவே இல்லை. அண்ட் பிரியாணி அப்படின்னாலே என்னோடய ஃபேவரட் வந்து ரைத்தா மட்டும்தான். அந்த சைட் டிஷ் எதுவுமே எனக்கு பிடிக்காதுங்க. அந்த ரைத்தாவோடு சாப்பிடும்போது அந்த பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறேன். பட் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் வந்து கத்திரிக்காய் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அந்த கத்திரிக்காய் சைட் டிஷ் பண்ணுவோம் இல்லையா, தொக்கோ சம்திங் ஏதோ ஒன்று, பிரியாணி கத்திரிக்காய் சொல்லுவோம். அது வந்து ரெடி பண்ண போகிறேன். வீட்டில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மல்லி வந்து எக்ஸ்ட்ரா வேணுன்றதுக்காக நான் அரைச்சி பவுட்ரு பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நல்லா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வந்து சூடு வர ஃப்ரை பண்ணிவிட்டு, தோல் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, பட் உங்களுக்கு தோல் வேணான்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நிலக்கடலை எள்ளு இது ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சிக்க போகிறோம். பக்கத்துலேயே வந்து கத்திரிக்காய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கத்திரிக்காய் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி பாதியாக கட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 4 கோடு மட்டும் போட்டு அதை அப்படியே போட்டுக்கலாம். பட் இது நார்மல் கத்திரிக்காய்ன்றதுனால நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நல்லெண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து அரைச்சோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறோம். இப்போ பக்கத்தில் வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த கத்திரிக்காய். எனக்கு வந்து பிரியாணியை விட எனக்கு இந்த தோசைக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, அண்ட் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள்,
நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லித்தூள் கொஞ்சம். ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் அப்படின்னா அந்த மல்லி அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. அந்த கடையில் வாங்குகிற மல்லி பவுடர் பார்த்திங்கன்னா வாசனையாக இருக்க மாட்டேங்குது. அதனால் அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுடுவோம். அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு வதங்கினதுக்கு அப்புறமா புளித்தண்ணி வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி கத்திரிக்காயும் வதக்கிட்டோம். தக்காளி மறந்துட்டேன். ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம புளித்தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கணும். புளித்தண்ணிலாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா நிலக்கடலை அண்ட் வந்து எள்ளு பவுடர் ஆட் பண்ணி தண்ணி எவ்வளோ வேணுமோ, நிலக்கடலை சேர்த்தோன்னா தண்ணி நிறைய வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்து நல்லா மூடி போட்டு வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டான பிரியாணி கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கத்திரிக்காய் கொஸ்து சொல்லுவோம்னு நினைக்கிறேன். சம்திங் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் யாருக்கும் வந்து பிரியாணி கத்திரிக்காய் பிடிக்கும் அண்ட் வந்து பிரியாணி ரைத்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபைன், லன்ச் வந்து முடிஞ்சுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லன்ச் வேலை முடிஞ்சது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஆகிடுச்சு. டைம் கரெக்டாக ஒரு 5:30 ஆகுது. ஸோ கொஞ்சம் பக்கத்தில் கடைக்கு போகலாம், திங்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜெயச்சந்தில் வந்து நான் போனதில்லை. சரி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கு, இன்னும் நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி போகலாம் அப்படின்னாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் போயிட்டு கடைக்கலன்னு வேணுன்ற திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. பட் நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் வரோம். மேக்ஸிமம் பக்கத்தில் சரவணா ஸ்டோர் போவோம். இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படி. அண்ட் இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகுது இல்லையா, ஸோ அதுக்கான திங்ஸ் பேக்கு, வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 450 தானா? நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் எவ்வளோ போட்டிருக்கு? நல்லா இருக்குப்பா. இந்த லைன்ல இருக்கிற எல்லாமே நல்லா ஃபேன்சியா இருக்கு. இதெல்லாம் என்ன ரேஞ்ச் இதுல இருக்கு? சார் இங்கே பாருங்க. இது கட்டினா நல்லா இருக்கும் இதெல்லாம். அண்ட் வீட்டில் கட்டுற சாரீ கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். பட் வந்து ப்ரைஸும் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணலாங்க. அவ்வளோ நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அம்மாவை அழைச்சிட்டு வரணும். அவங்க பார்த்தீங்கன்னா அள்ளிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட் அப்படி தான் சொல்லணும். அடுத்து இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ்லாம் கூட இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்தில் நம்மளோட ஃபேவரட் அந்த சுடிதார் மெட்டீரியல் செக்ஷன் வந்தாச்சு. மேலே ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து லைனிங் இல்லாமல் 80 ரூபி தான் போட்டிருந்தாங்க. ஸோ போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நார்மலாக நம்ம தைச்சோம் அப்படின்னா எப்படி 600-700 ஆகும் எங்கள் ஏரியாலலாம்.
மெட்டீரியல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இதுவாது பரவாயில்ல. இன்னும் அடுத்தடுத்த பக்கத்துலலாம் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். யாருக்காவது இந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியல் வேணும் ஆஃபீஸ் போகிறவங்கன்னா மிஸ் பண்ணாமல் இங்கே விசிட் பண்ணலாம். நான் இங்கே பக்கத்தில் ஒரு ஹாஃப் சாரீ வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மெட்டீரியல் செம்மையாக இருக்குப்பா. ப்ரைஸ் என்ன போட்டிருக்கு? 580 தானா? 580க்கு ஒர்த்து. இதை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி வந்து செம்மையாக இருக்குது. இது பூராமே காட்டன் தான். எல்லாமே வந்து காட்டன் தான். வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க இந்த துணி வந்து 600 ரூபாயா, ஸ்டிச்சிங் லைனிங்கோட தைக்கிறதுக்கு 150 ரூபா, 750 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு. எல்லாமே காட்டன், அருமையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், ராயலாக இருக்கும் அதெல்லாம் தைச்சி போட்டோம். அண்ட் இங்கே வந்து அந்த டிசைனர் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அந்த ஆரி ஒர்க் பண்ணதே இருந்தது. ஸோ எல்லா கலர்ஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்ததுங்க. நான் ஒரு சாரீ வந்து எடுத்துகிட்டு வரணும், எனக்கு தெரிஞ்சு எனக்கு பர்ஃபெக்டாக பார்த்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம வந்து தனியாக ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து எனக்கு தெரிஞ்சு ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது, பட் ரொம்ப நல்லா இருந்தது டிசைன்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ், ரெடிமேட் ப்ளவுஸ் வேணும்னா கூட நம்ம இதை பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குது, எல்லா கலர்ஸ்க்கும் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இங்கே வந்து அந்த ஆரி ஒர்க் பண்ணுற அந்த குட்டி குட்டி திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் தனி செக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கும் இந்த பக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை, பட் கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரைஸும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டோன் பேக்கெட்லாம் பார்த்திங்கன்னா 50 அண்ட் வந்து 20 ரூபீஸ்க்குலாம் இருந்தது. ஸோ நம்மளாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஏதாவது கொஞ்சம் பார்த்து எடுக்கலாம் அப்படின்னா டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நேரம் பார்க்க முடியல. பட் கீழே அந்த சாரீஸ் அண்ட் வந்து பக்கத்தில் இருந்த அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து ஓவரால் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகும்போது கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணணும், அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அங்கேயே வாங்கி அங்கேயே ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டிச்சிங் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு இங்கே சுத்தமாக வந்து செட் ஆகலை, அங்கேயாவது செட் ஆனால் ஓகே. எனக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க, வந்தது நான் சொல்கிறேன். ஸோ ஷூராக கண்டிப்பாக அந்த ஷோரூம் போய் விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த காட்டன் சுடிதார்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைன், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பண்ண வ்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன்.